ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற விமனாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு ஆள் ஜாயின் பண்ணுறாரு அண்ணா கிட்ட தான் போயிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணதுனால அவங்க மிகப்பெரிய ஒரு அவமானப்பட்டுட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா மல்லியை பார்த்தது மட்டும் இல்லாமல் மல்லிகிட்ட வந்து ஓவராக பேசுனது மட்டும் இல்லாமல் மல்லியை கால்லெல்லாம் விழ சொல்லி அவங்களுடைய மொபைல் எல்லாம் தூக்கி விசாட்டிட்டு ஸோ போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் எல்லாம் பண்ணதுனால ஸோ மல்லியால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ண ஆளே வந்து இன்னொரு வேலை இருக்குமா செய்வியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது. ஸோ வீட்டில் இருக்கிற விமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் விமன்ஸே வந்துட்டு டெலிவரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்கம்மா. ஸோ அதனால் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்றாங்க. சரிங்கண்ணா, நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மல்லியும் வந்துட்டு அந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுக்குற இடத்துல ஒருத்தர் கொடுத்துட்றாங்க. இன்னொருத்தர் வந்து எங்கே என்ன அப்படின்னு மெசேஜ் பார்க்கும்போது நம்ம விஜய் தான் வந்துட்டு ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது நம்ம வீட்டில் போயிட்டு நம்மளே கொடுத்தா விஜய் நம்மளை என்ன சொல்வார், என்ன நடக்குமோ தெரிலையே அப்படின்ற மாதிரி தான் மல்லி ஒரு பக்கம் யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்துட்டு நம்ம வெண்பா தான் வந்து உனக்கு பிடிச்ச டிஷ் எதுவோ அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் விஜய் மொபைல் கொடுத்ததுனால வெண்பா ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது எப்படி அந்த பீஸாவை கொண்டு வந்து டெலிவரியில் நம்ம மல்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை கொடுத்தா பார்த்த உடனே நம்ம விஜய் பயங்கர கோவப்பட போகிறாங்க. நான் உன்னை வந்து எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட் டைமில் இதெல்லாம் செய்யணும்னு உனக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க